அனுஷ்கா பர்த்டே செலிப்ரேஷனோட கண்டினியூ வீடியோ தாங்க. அவளுக்கு வந்து எல்லாமே பிடிக்காது. சில ஐட்டங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அதை விரும்பியும் சாப்பிடுவான். ஸோ அவளுக்கு பிடிச்ச சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி தான் இன்னைக்கு மதியம் செஞ்சேன். அது வந்து நாள் நைட்டே நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். மறுநாள் மதியத்துக்கு குக் பண்ண பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஹைதராபாத் சிக்கன் ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஹைலைட்ஸில் மட்டும் போய் செக் பண்ணி பாருங்க. பிரியாணிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நாள் நைட்டு ஊற வச்சா முடிஞ்சு, அவ்வளோதான். மறுநாள் ரைஸை வந்து வேக வச்சு அப்படியே லேயர் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான். 1 ஹவரில் நம்மளுக்கு டேஸ்டியான பிரியாணி ரெடி. அடுத்து அவளுக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்காலி ஸ்வீட். இது ஒரு பாயாசம், பாச்சாலின்னு சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்த பாச்சாலி பாயாசங்கிறது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற கருப்பட்டி, மண்டபம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து டேட்ஸ் மரத்துல இருந்து வர பாலை வச்சு பண்றது. இந்த ரைஸ்மே வந்து என் ஃப்ரெண்டு கல்கத்தால இருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும். அதை பால்லேயே வேக வச்சு இந்த ஜாகிரி போட்டு பண்ற பாயாசம் செம்ம டேஸ்டியா இருக்கும். இது அவளோட ஃபேவரட். ஸோ அதனால அந்த பாயசமும் பண்ணியாச்சு. பண்ணி என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்லேயும் கொண்டு போய் கொடுத்துட்டும் வந்துட்டேன். சும்மா சூப்பராக நம்ம ஹைதராபாத் சிக்கன் ரெடி ஆயிருச்சுங்க. மதியம் லஞ்சுக்கு பரணியுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். தங்கச்சி பர்த்டேக்கு அண்ணன் வரும்போதே கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேக் வந்து பரணி வாங்கிட்டு வந்து தான் அனுஷ்கா கட் பண்ணி அண்ணனும் தங்கச்சி ஊட்டி விட்டுட்டாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.